ஓம் நமோ வெங்கடேஷாய. நாளைக்கு காலையில் 10 மணிக்கு 2 புக்கிங் ஓப்பன் பண்ணுறாங்க டிடிடியில். திருமலா ஸ்ரீவாரி கோயிலோட பிப்ரவரி மாதத்துக்கு உண்டான 300 ரூபாய் ஸ்பெஷல் எடிஷன் டிக்கெட்டும், திருச்சானூர் பத்மாவதி அம்மாவாரி கோயிலோட டிசம்பர் மாதத்துக்கு உண்டான 200 ரூபாய் ஸ்பெஷல் எடிஷன் டிக்கெட்டும் இந்த வீடியோவில் திருமலா ஸ்ரீவாரி கோயிலோட பிப்ரவரி மாதத்துக்கு உண்டான 300 ரூபாய் ஸ்பெஷல் எடிஷன் டிக்கெட் எப்படி புக் பண்ணணுங்கிற ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸோடு சேர்த்து நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் கண்டினியூஸாக கமெண்ட் செக்ஷனில் கேட்டுட்ருக்கிற கொஸ்டின் என்னென்னா, நாளைக்கு ஓப்பன் ஆக போகிற 300 ரூபாய் ஸ்பெஷல் எடிஷன் டிக்கெட் பிப்ரவரி மாதத்தில் என்னைக்காச்சும் ஒரு நாளோ ரத சப்தமிக்கோ புக் பண்ணிவிட்டு எகெயின் வைகுண்ட துவார தரிசனத்துக்கும் புக் ஆகுமா அப்படிங்கிறது, அதை பற்றியும் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு புக்கிங் பற்றின இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுறேன். ஜென்ரலாக 300 ரூபாய் தரிசன டிக்கெட் அரை மணி நேரத்துலேருந்து 3/4 மணி நேரத்துக்குள்ளார தீரும் அப்படின்னா, இப்போ 4000 டிக்கெட்ஸ் டூரிசம் கோட்டா எல்லாமே கேன்சல் பண்ணிக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாகவே தீர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. 9:55 டிடிடி ஆப்பும் ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. போர்ட்டல் ttdevasthanams.ap.gov.inலையும் மொபைல் நம்பர் ஓடிபி கொடுத்து லாகின் செய்து வச்சுக்கோங்க. எந்த மொபைல் நம்பரில் லாகின் செய்யலாம் அப்படின்னா, நீங்கள் எந்த தரிசன டிக்கெட் எப்போ புக் பண்ணியிருந்தாலும் அந்த மொபைல் நம்பரில் லாகின் செய்யலாம். ஆனால் ரீசெண்டாக 300 ரூபாய் ஸ்பெஷல் எடிஷன் டிக்கெட் 30 நாட்களுக்கு கம்மியாக புக் பண்ண மொபைல் நம்பர், ஆதார், இமெயில் ஐடியில் எகெயின் புக் ஆகாது. ஸோ வேறு மொபைல் நம்பர் யூஸ் பண்ணிக்கோங்க. வேறு யாருக்காச்சும் புக் பண்ணுறதா இருந்தால் 300 ரூபாய் ஸ்பெஷல் எடிஷன் டிக்கெட்டுக்கும் வர்ச்சுவல் சேவாக்கும் சம்பந்தம் கிடையாது. ஸ்ரீனிவாச திவ்ய அனுகிரக ஹோமமுக்கும் 300 ரூபாய் தரிசன டிக்கெட்டுக்கும் சம்பந்தம் கிடையாது. இது எல்லாமே வேறு வேறு டிக்கெட்ஸ். 9:55 ஸ்பெஷல் எடிஷன் டிக்கெட் கிளிக் பண்ணாதீங்க, வேறு ஏதாவது கிளிக் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதை கிளிக் பண்ணால் 10 மணிக்கு புக்கிங் ஓப்பன் ஆகுங்கிற பாப்அப் தான் வரும். ஸோ ரெண்டுமே ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரே மொபைல் நம்பர்லேயே நீங்கள் ஆப்லேயும் லாகின் செய்யலாம், போர்ட்டல்லையும் லாகின் செய்து வச்சுக்கலாம். ஏன்னா வர்ச்சுவல் கியூ கம்மியாக காமிக்கிறதுல புக்கிங் ப்ரொசீட் பண்ணுறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஏதாவது ஒரு இஷ்யூனா டக்குன்னு விட்டுட்டு இன்னொரு இதில் புக்கிங் ப்ரொசீட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்போ உட்காந்து நம்ம லாகின் செய்யாமல் மல்டிபிள் டிக்கெட்ஸ் நீங்கள் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு போட போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க. டிடிடி ஆப்பில் ஒரு மொபைல் நம்பர்லேருந்து லாகின் செய்து 6 பேருக்கு நம்ம புக் பண்ணிக்கலாம். கூகுள் க்ரோமில் ஒரு மொபைல் நம்பர்லேருந்து லாகின் செய்து 6 டிக்கெட் போட்டுக்கலாம். இன்காக்னிட்டோ மோடில் இன்னொரு மொபைல் நம்பர்லேருந்து லாகின் செய்து அதில் ஒரு 6 டிக்கெட் போட்டுக்கலாம். மைக்ரோசாஃப்ட் எட்ஜ் இல்லைனா வேறு ஏதாவது ப்ரௌசரில் கூட வேறு வேறு மொபைல் நம்பரில் லாகின் செய்து ஒரு மொபைல் நம்பரில் லாகின் செய்கிறீங்கன்னா அட் அ டைம் 6 300 ரூபாய் தரிசன டிக்கெட் நம்ம புக் பண்ணிக்கலாம். ஸோ மல்டிபிள் டிக்கெட்ஸ் நீங்கள் இப்படி புக் பண்ணிக்கோங்க. வர்ச்சுவல் கியூ வெயிட்டிங் டைம் இந்த டிக்கெட்டுன்னு எந்த டிக்கெட்டாக இருந்தாலும் சரி, அக்காமடேஷனாக இருந்தாலும் சரி, கம்மியாக எவ்வளோக்கு எவ்வளோ காமிக்குதோ அவ்வளோக்கு எவ்வளோ நமக்கு சீக்கிரமாக புக்கிங் ப்ரொசீட் ஆகும். அதனால் வர்ச்சுவல் கியூ வெயிட்டிங் டைமுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. 10 மணி போல் ஸ்பெஷல் எடிஷன் டிக்கெட் கிளிக் பண்ணுறீங்கன்னா வர்ச்சுவல் கியூ வெயிட்டிங் டைம் போகும். பாருங்கள், டக்குன்னு எதில் கம்மியாக இருக்கோ அதில் புக்கிங் ப்ரொசீட் பண்ணுங்கள். இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். பிப்ரவரி மாதத்துக்கு எல்லா நாட்களுக்கும் 300 ரூபாய் ஸ்பெஷல் எடிஷன் டிக்கெட் ஓப்பன் ஆகும். ரத சப்தமிக்கு கூட ஓப்பன் ஆகும். என்னைக்காச்சும் ஒரு நாள் கிடைச்சா போதும் அப்படின்னா மந்த் எண்டில் வீக் டேஸில் சூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை ரத சப்தமி, வீக் எண்டு, பௌர்ணமி இந்த மாதிரி முக்கியமான நாட்களுக்கெல்லாம் ஃபாஸ்ட்டாக ஃபில் ஆகும். அதுவும் கிடைக்கும். ஆன் டைமில் ட்ரை பண்ணுங்கள். டேட் கிளிக் பண்ணோன்னே ஸ்லாட் ஓப்பன் ஆகும். அதாவது ஃபஸ்ட்டு நம்ம நம்பர் ஆஃப் டிக்கெட்ஸ் 6ல் எவ்வளோ தேவையோ அது நம்ம சூஸ் பண்ணிவிட்டு ஸ்லாட் சூஸ் பண்ணிக்கணும். மினிமம் ஒரு 100 டிக்கெட்டுக்கு மேலே இருக்கிற ஸ்லாட்டை சூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா திஸ் ஸ்லாட் வாஸ் புக்டு பை அதர் பில்கிரிம் அப்படிங்கிற இஷ்யூ வரும். இல்லை அந்த மாதிரி எந்த ஆப்ஷன் இல்லை, ஆல்மோஸ்ட் தீர்ற சுச்சுவேஷனில் இருக்குது, டிக்கெட்ஸ் ஒரு ஸ்லாட் தான் இருக்குது, அதில் மினிமம் டிக்கெட்ஸ் தான் இருக்குது அப்படின்னா ரீட்ரை கொடுத்துக்கிட்டே இருங்க. ஒன்று கிடைக்கும், இல்லைனா கிடைக்காம போகும், அவ்வளோதான். 0 வரைக்கும் ட்ரை பண்ணுங்கள். கிடைக்கிறதுக்கு உண்டான சான்சஸ் அதிகமாக இருக்கும் ரீட்ரை கொடுத்துக்கிட்டே இருக்கிறப்போ. வேறு ஒன்றும் ஆகாது. அதனால் ரீட்ரை கொடுத்துக்கிட்டே இருங்க. மினிமம் ஸ்லாட்டு தான் இருக்குது, மினிமம் டிக்கெட் தான் இருக்குது அப்படிங்கிற சுச்சுவேஷனில். இல்லை நிறைய ஆப்ஷன் இருக்குது அப்படின்னா 100 டிக்கெட்டுக்கு மேலே இருக்கிற மாதிரி ஸ்லாட் சூஸ் பண்ணிக்கோங்க. மத்தியானம் 2 மணி ஸ்லாட்லேருந்து நைட் 10 மணி ஸ்லாட் வரைக்கும் 300 ரூபாய்க்கு ஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ நம்பர் ஆஃப் டிக்கெட்ஸ் ஸ்லாட் சூஸ் பண்ணிக்கோங்க. கண்டினியூ கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் போகும். கிளிப்போர்ட் மெத்தட் யூஸ் பண்ணுங்கள். ஈஸியாக இருக்கும், தப்பில்லாமையும் புக் ஆகும், சீக்கிரமாகவும் டக்குன்னு புக் ஆகும். அதனால் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. எங்களுக்கு அது செட்டே ஆகலை. ஆக்சுவலாக டீட்டெயிலாக வீடியோ ஷேர் பண்ணிக்கேன். எத்தனை தடவை ட்ரை பண்ணாலும் எங்களுக்கு செட் ஆகலை, அந்த ஃபாஸ்ட்டாக செய்கிறதுக்கு ஆன் டைமில் வரலை அப்படின்னா காப்பி பேஸ்ட் மெத்தட் யூஸ் பண்ணுங்கள்.
இல்லை ரெண்டுமே எங்களுக்கு ஒர்க் ஆகலைன்னா யாரோட ஆதார் நம்பர் நீங்கள் புக் பண்ணணும்னு விருப்பப்படுறீங்களோ அவங்களோட ஆதார்லாம் ஒரு பேப்பரில் எடுத்து வச்சுக்கிட்டு கரெக்டாக அதை பார்த்துட்டு ஃபாஸ்ட்டாக டைப் பண்ணிக்கோங்க. இருந்தாலும் கிளிப்போர்ட் மெத்தட் தான் பெஸ்ட் ஆப்ஷன். எந்த தரிசன டிக்கெட்டும் நாங்கள் ரீசெண்டாக புக்கே பண்ணலை, இருந்தாலும் ரீசெண்ட்லி புக்குடுன்னு வருது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. அது மேபி டெக்னிக்கல் இஷ்யூவாக இருக்கலாம். இன்கேஸ் நீங்கள் எதுவுமே புக் பண்ணலை, இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக நாங்கள் கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு அப்புறம் புக் பண்ணவே போகிறோம் டிடிடியில் அப்படின்னா, அந்த மாதிரி சுச்சுவேஷன் வந்தால் என்ன செய்யலாம் அப்படின்னா, வேணும்னா வேறு மொபைல் நம்பரில் ட்ரை பண்ணி பாருங்கள், வேறு ப்ரௌசரில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா வேறு எந்த ஆப்ஷனும் இல்லை, டெக்னிக்கல் இஷ்யூவாக இருக்கலாம். பேமெண்ட் யூபிஐ உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக புக் ஆகும். இல்லைனாலும் மோட் ஆஃப் பேமெண்ட்ஸில் நெட் பேங்கிங், டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் டிக்கெட் கன்ஃபார்ம் ஆகாமல் உங்கள் அக்கௌண்ட்லேருந்து பணம் போயிருந்துச்சுன்னா அந்த பணம் யூபிஐயில் பே பண்ணால் 24 ஹவர்ஸ்க்குள்ளாரையும், அதர் மோட் ஆஃப் பேமெண்ட்டில் பே பண்ணால் 3 to 7 ஒர்க்கிங் டேஸ்லேயும் வந்துடும். டிக்கெட் புக் பண்ணிட்டதுக்கப்புறம் கேன்சல் பண்ண முடியாது, ஸோ தட் நமக்கு ரீஃபண்ட் கிடைக்காது. ஒரு டிக்கெட் தான் புக் பண்ண போகிறீங்கன்னா அக்காமடேஷன் புக்கிங் லிங்க் எனேபிள் ஆகாது. ஸோ மினிமம் 2 பேருக்காவது நம்ம தரிசன டிக்கெட் புக் பண்ணிக்கணும். நாங்கள் அங்க பிரதட்சணை போட்டிருக்கோம் 300 ரூபா போடலாமான்னா போடலாம், நாங்கள் சீனியர் சிட்டிசன் போட்டிருக்கோம் 300 ரூபா போடலாம்லாம் போடலாம். ஆனால் ரூம் நீங்கள் ஏதாச்சும் ஒரு டிக்கெட்டுக்கு தான் புக் பண்ணிக்க முடியும். ஸோ அதெல்லாம் பிளான் பண்ணிக்கோங்க. எந்த தரிசன டிக்கெட்டோடையும் இதையும் கம்பேர் பண்ணாதீங்க. இந்த டிக்கெட்டோட மறுபடியும் இதே டிக்கெட் புக் பண்ணுறப்ப தான் ஆதார் மொபைல் நம்பருக்கு 30 நாள் டைம் கேட்பாங்கன்னா, ஸ்ரீனிவாச திவ்யானுகிரக ஹோமம் வேறு, வர்ச்சுவல் சேவா ஸ்பெஷல் இன்டிகேஷன் டிக்கெட் வேறு, 300 ரூபாய் தரிசன டிக்கெட் வேறு. பேமெண்ட்டில் கூட இப்போ யூபிஐ ட்ரை பண்ணிட்டீங்க, ஃபெயில்டுன்னு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, அதையே உட்காந்து மறுபடியும் ட்ரை பண்ணாமல் டக்குன்னு அதை விட்டுட்டு அதர் மோட் ஆஃப் பேமெண்ட்டு போயிடுங்க. ஸோ பேமெண்ட்டு கூட கார்டுக்கும் ரெடியாக இருங்க, யூபிஐக்கும் ரெடியாக இருங்க. அந்த யூபிஐ ஐடி கூட நீங்கள் கிளிப்போர்டில் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அங்க பிரதட்சணம் அளவுக்கு சீக்கிரமாக தீராது, வர்ச்சுவல் சேவா அளவுக்கு பொறுமையாகவும் தீராது. ஸோ இப்போ டூரிஸ்ட் கோட்டாலாம் சஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறதுனால ஓரளவுக்கு ஆன் டைமில் உங்களுக்கு பிடிச்ச டேட்டில் வேணும், பிடிச்ச ஸ்லாட்டில் வேணும் அப்படின்னா கிளிப்போர்ட் மெத்தட்லாம் யூஸ் பண்ணி புக் பண்ணிக்கோங்க. அடுத்த முக்கியமான கொஸ்டின், இப்போ நாளைக்கு பிப்ரவரியில் ரத சப்தமிக்கோ இல்லை என்னைக்காச்சோ புக் பண்ணிட்டோம் அப்படின்னா மறுபடியும் வைகுண்ட துவார தரிசனத்துக்கு புக் செய்யலாமா அப்படி கொஸ்டின் நிறைய பேர் கேட்குறீங்க. போன வருஷம் வரைக்கும் என்ன நடந்துச்சுங்கிறத சொல்கிறேன். புக் ஆச்சு, அதாவது ரீசெண்டாக ஓப்பன் ஆன புக்கிங் அப்போது 300 ரூபாய் தரிசன டிக்கெட் போட்டவங்களுக்கும் வைகுண்ட துவார தரிசனத்துக்கு தனியாக புக்கிங் ஓப்பன் ஆகிறப்போ புக் பண்ண முடிஞ்சது. போன வருஷம் வரைக்கும் முடிஞ்சது. இந்த வருஷம் முடியுமா அதே மாதிரி அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் முடியும். இருந்தாலும் இப்போது புதுசாக ரூல்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணியிருக்கிறதுனால ஷியோராக சொல்ல முடியல. நாங்கள் ஓன் டெசிஷனில் ரிஸ்க் எடுத்து செய்கிறோம் அப்படின்னா நீங்கள் ரத சப்தமிக்கும் 300 ரூபா போட்டுக்கோங்க, துவார தரிசனத்துக்கும் 300 ரூபா ட்ரை பண்ணுங்கள். இல்லையா ரத சப்தமியை டோக்கன் தரிசனத்தில் சுவாமி பார்த்துருங்க, துவார தரிசனத்துக்கு 300 ரூபாய் தரிசன டிக்கெட் ரிசர்வ் பண்ணி வச்சுக்கோங்க. 300 ரூபாய் தரிசன டிக்கெட் துவார தரிசனத்துக்கு எப்போ ஓப்பன் பண்ணுவாங்கன்னா டிசம்பர் 1st வீக்லேருந்து நம்ம எதிர்பார்க்கலாம். ஒரு 7 தேதியிலேருந்து நம்ம அப்டேட்ஸ் எதிர்பார்க்கலாம். அப்டேட்ஸ் கொடுப்பாங்க. விஐபி பிரேக் தர்ஷன், 300 ரூபாய் தர்ஷன், டோனா தர்ஷன் அண்டு அக்காமடேஷன்லாம் எப்போ ஓப்பன் பண்ணுவாங்கன்ட்டு சொல்லுவாங்க. பிப்ரவரி 4ஆம் தேதிக்கு 300 ரூபாய் ஸ்பெஷல் எடிஷன் டிக்கெட் ஓப்பன் ஆகும். ஆனால் அக்காமடேஷன் ஓப்பன் ஆகாது. 3ஆம் தேதிக்கும் 4ஆம் தேதிக்கும் நேரில் வந்து செஞ்சுக்க சொல்லுவாங்க. அதாவது லாஸ்ட் இயர் இருந்ததை பேஸ் பண்ணி ஷேர் பண்ணுறேன். ஸோ ரத சப்தமிக்கு நம்ம நேரில் போய் தான் அக்காமடேஷன் புக் பண்ணுற மாதிரி இருக்கும். மீதி எல்லா நாட்களுக்கும் ஓப்பன் ஆகும், அதுவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. வர்ச்சுவல் சேவா டிக்கெட் இருக்கான்னு பாருங்கள். பெஸ்ட் ஆப்ஷன் அதை போட்டுட்டு இந்த 300 ரூபாயை துவார தரிசனத்துக்கு ரிசர்வ் பண்ணி வச்சுக்கிறது. இல்லை போன வருஷம்லாம் ஆச்சே நாங்களும் அப்படியே ஓன் டெசிஷனில் ட்ரை பண்ணுறோம் அப்படின்னா அப்படி கூட ட்ரை பண்ணுங்கள். பட் அது உங்கள் ஓன் டெசிஷனில் ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா இப்போது எப்படி ரூல்ஸ் சேஞ்ச் பண்ணுவாங்கன்ட்டு எக்ஸாக்டாக தெரியாது. லாஸ்ட் இயர் வரைக்கும் புக் ஆச்சு. ரீசெண்ட் மந்தில் 300 ரூபா டிக்கெட் போட்டு அகெயின் துவார தரிசனத்துக்கும் புக் ஆச்சு. 30 days கேப் துவார தரிசனத்துக்கு பார்க்கல. டிசம்பர் 1st வீக் எண்டுலேருந்து நம்ம எதிர்பார்க்கலாம் துவார தரிசனம் புக்கிங் பற்றின அப்டேட்ஸ் எல்லாமே. ஆன்லைனில் 300 ரூபா கொடுப்பாங்க, விஐபி கொடுப்பாங்க, டோனா தர்ஷன் கொடுப்பாங்க, நேரில் டோக்கன் தரிசனம் கொடுப்பாங்க. 10 நாளில் எப்போ பார்த்தாலும் அதே பலன் தான் அப்படின்னு சொல்கிறாங்க டிடிடியில். இருந்தாலும் நீங்கள் ஏகாதசிக்கு தான் போகணும், துவாதசிக்கு தான் போகணும், இந்த 2 நாளில் தான் போகணும்லான்றதுங்கன்னா ஆன்லைனில் போடுறது தான் பெஸ்ட் ஆப்ஷன். ஏன்னா மற்ற நாட்களுக்கு ஓரளவுக்கு ஈஸியாகவே கிடைக்கும். உங்களுக்கு திருப்பதியிலே டோக்கனே கிடைக்குது. போன வருஷம்லாம் அப்படி தான். ஃபஸ்ட்டு 2-3 டேஸ்க்கு தான் உங்களுக்கு க்ரௌட் அதிகமாக இருக்கும். அதுக்கப்புறம்லாம் கேஷுவலாக போய் வாங்குற மாதிரி தான் இருந்தது.
10 நாளில் எப்போ வேணாலும் பார்க்கலான்னு சொல்கிறாங்க. ஏன்னா டேஸ் நீங்கள் பர்டிகுலராக சூஸ் பண்ணணுங்கிற பிளானில் இருக்கிறீங்க அப்படின்னா. துவாரதர்ஷன் புக்கிங் பற்றின அப்டேட் வந்தோன்னே இன்னும் டீட்டெயிலாக எப்படி நம்ம புக் பண்ணலாம், டேட் சூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றின டீட்டெயில் ஷேர் பண்ணுறேன். ஸோ இப்போதைக்கு இதுதான் போன வருஷம் ஸ்டேட்டஸ் படி புக் ஆச்சு. இந்த வருஷம் எப்படின்னு தெரியல. நீங்கள் உங்களோட ஓன் டிசிஷனில் முடிவு பண்ணி புக் பண்ணிக்கோங்க. February மாதத்துக்கும் ட்ரை பண்ணுறீங்க, ரத சப்தமிக்கும் அதாவது ட்ரை பண்ணுறீங்க, அகெயின் துவாரதர்ஷனத்துக்கும் ட்ரை பண்ணுறீங்க அப்படிலாம் இல்லை. எங்களுக்கு ஓகே அப்படின்னா ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கனில் ரத சப்தமிக்கு சாமியை பார்த்துட்டு துவாரதர்ஷன் டிக்கெட்டை வச்சுக்கோங்க அப்படியே ரிசர்வில். ஸோ வர்ச்சுவல் க்யூ வெயிட்டிங் டைம் கம்மியாக காமிக்கணும். டேட்டில் ஸ்லாட் சூஸ் பண்ணுறப்போ வரக்கூடிய மேஜர் ப்ராப்ளம் என்னென்னா திஸ் ஸ்லாட் வாஸ் புக்டு பை அதர் பில்கிரிம். அதுலேயே உட்காந்து வேறு ஆப்ஷன் இருக்கிறப்போ ட்ரை பண்ணாதீங்க. அதை விட்டுட்டு வேறு ஆப்ஷனுக்கு போயிடுங்க. இல்லை ஆப்ஷனே இல்லை, அது ஒன்று தான் இருக்குது ஸ்லாட்டு, மினிமமாக தான் இருக்குது டிக்கெட்டு, 3 டிக்கெட்டு, 1 டிக்கெட்னா கிடைக்காதா அப்படின்லாம் இல்லை. நீங்கள் ரீட்ரை கொடுத்துக்கிட்டே இருங்க, கிடைக்கும். போன மாதம் கூட அப்படி தான் நைட்டு 10 மணி ஸ்லாட்டுக்கு லாஸ்ட்டாக ஒருத்தவங்க கேட்குறாங்க ஒரே ஒரு டிக்கெட் போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது வரைக்கும் சும்மா தான் வெட்டியாக தான் உட்காந்துருந்தேன். ஏன்னா நான் 300 ரூபா போடவே இல்லை, ஒரு டிக்கெட் தான் இருந்துச்சு. ரீட்ரை கொடுத்துக்கிட்டே இருந்து கடைசியாக புக் ஆச்சு. இல்லைன்னா வேறு எந்த டேட்டுக்கு அவைலபிலிட்டி இருக்கோ புக் பண்ணிக்கோங்க. கிளிப்போர்ட் மெத்தட் யூஸ் பண்ணுங்கள். பேமெண்ட்டில் கூட யூபிஐ பெஸ்ட் ஆப்ஷன். இருந்தாலும் உங்களுக்கு எந்த மோட் ஆஃப் பேமெண்ட் கன்வீனியண்ட்டாக இருக்கோ புக் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் ரெஃபரன்ஸ் நம்பர் பெண்டிங் ஸ்டேட்டஸ்லாம் வருது, டிக்கெட்டே வரல அப்படின்னா ஒரு 5 மினிட்ஸ் பாருங்கள். புக்கிங் ஹிஸ்ட்ரியிலலாம் போய் எந்த டீட்டெயில்ஸும் இல்லை, மறுபடியும் அதே மொபைல் நம்பர் அதே ஆதாரில் புக் ஆகுதுன்னா உங்களோட ஃபஸ்ட்டு புக்கிங் கன்ஃபார்ம் ஆகலன்னு அர்த்தம். ஸோ தட் அந்த பணம் உங்களுக்கு ரீஃபண்ட் ஆகிடும். உங்களுக்கு வேணும்னா மறுபடியும் நீங்கள் புக் பண்ணிக்கோங்க. 300 ரூபாய் ஸ்பெஷல் எடிஷன் டிக்கெட் இப்போதைக்கு ஆன்லைனில் மட்டும்தான் கொடுக்குறாங்க. நேரில் எங்கேயும் கொடுக்கறதில்ல. டூரிசம் கோட்டாவும் கேன்சல் பண்ணிட்டாங்க. மேக்ஸிமம் இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணியிருக்கேன். வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல் யூடியூப் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதுவும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அக்காமடேஷன் பற்றின முக்கியமான இன்ஃபர்மேஷன் நாளைக்கு 300 தரிசன டிக்கெட் புக்கிங்கும் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் எப்படி ஓப்பன் ஆகுதுங்கிறதெல்லாம் பார்த்துட்டு ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ லைக் பண்ணி நிறைய பக்தர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் இதில் சொல்லியிருக்கிற இன்ஃபர்மேஷன்லாம் போய் சேரும். தேங்க்யூ.